உமாச்சி காப்பாத்து பக்தி சேனல் நேர்களுக்கு அப்படின்ற சேப்பிரா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்கள். பொதுவாக கல்யாணம் அப்படின்னு ஆனந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க வந்து எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்கும்பொழுது, அதாவது வயதில் இருக்கிற மூத்தவங்கள்லேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரும் அந்த தம்பதிகள் வந்து நல்லபடியாக வாழணும்னு சொல்லி தீர்க்க சுமங்கலி பவா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சொல்லிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும், சகல சம்பத்துகளும் கிடைக்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த தீர்க்க சுமங்கலி பவான்னு ஒரே ஒரு அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். அதை சொன்னோன்னா அந்த பெண்ணுக்கு எங்கேருந்தா அந்த முகத்தில் அப்படி ஒரு பரவசம் வருமோ தெரியாது. அவள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், கணவன் வந்து நல்ல நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத வந்து அன்னி தேதியிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பெண்களுக்கு வந்து அது ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து இதில் தான் என்ன ஆகிடுதுன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்மளோட கர்மா அப்படிங்கும்போது நம்ம ஒருத்தரை இழக்கிறோம். யார் வேணாலும், அதாவது ஒரு கணவன் இறந்து போகிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மனைவி இறந்து போகிறதா இருக்கட்டும் அப்படின்னு வரும்போது அந்த குடும்பமே சின்னாபினமாய் சதஞ்சு போயிட்டது இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த வைதவியம் அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கானாலும் சரி ஒரு ஆணுக்கானாலும் சரி, அதை வந்து மனசால கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்கிறோம். அப்படி இந்த வைதவியம்னு சொல்கிற அந்த குறை ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி வரவே கூடாது அப்படின்னா, நம்ம யாரை முதல்ல வந்து எந்த ஒரு தேவியை வணங்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளுக்கே சொல்லி கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த துளசி பூஜை அப்படிங்கிறது. காலங்காலமாக நம்ம வீட்டில் நம்ம பெரியவங்க வந்து அழகாக அந்த துளசி பூஜை பண்ணி அது நித்தியமும் பண்ணணும். செவ்வாய் வழியில் கேட்கவே வேண்டாம், ஸ்பெஷல் பூஜையை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அந்த துளசிக்கு வந்து நீர் வார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மள்ட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்குது. அந்த துளசி செடியில் இருக்கிற அந்த அடி வேரில் இருக்கிற அந்த மிருத்திக்கான்னு சொல்கிற அந்த மண் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து நம்ம வந்து இங்கே இந்த உச்சி திலகம்னு சொல்கிறேன், உச்சி பொத்து வச்சுக்கிறோம் இல்லையா, திருமணானவர்கள் சுமங்கலியானவங்க வந்து இங்கே வச்சுக்கிறோமே, அந்த இடத்துல வந்து அந்த மிருத்திக்காவை துளசியிலேருந்து எடுத்த அந்த மிருத்திக்காவை வந்து இங்கே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு வந்து தீர்க்க சுமங்கலித்துவம் தரக்கூடிய அந்த ஒரு சக்தி வந்து அந்த துளசி மாதாக்கு உண்டு. அப்போ துளசிக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வைதவியம் வரத்துக்காக தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த துளசிக்கு நம்ம வந்து வலம் வரோம் இல்லையா, அந்த வலம் வரும்போது சொல்கிற ஸ்லோகத்தை முதல்ல சொல்லிடலாம். என் மூலே சர்வ தீர்த்தானி என் மத்தியே சர்வ தேவதா யதக்ரே சர்வ வேதாம்ச துளசீம் தாம் நமாம்யஹம் நமஸ்துளசி கல்யாணி நமோ விஷ்ணு பிரியே சுபே நமோ மோக்ஷப்ரதே தேவி நம சம்பத் பிரதாயிகே. துளசி செடிக்குள்ள 33 முக்கோடி தேவர்களும் இருக்காங்க. அத்தனை பேரும் வந்து என்னை வந்து ஆசீர்வாதிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை பேரோட ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, தீர்க்க சுமங்கலி பவான்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். வைதவியம்ங்கிறது அது வந்து ஒரு பெண்ணுக்கு மட்டும் முடிதானது இல்லை, ஒரு ஆணுக்கும் தானே இல்லையா? கணவனை இழந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனைவி இழந்த ஆணாக இருந்தாலுமே அது கொடுமை தானே. அதை போக்குறதுக்கு அப்படி இன்னொரு குட்டி ஸ்லோகம் இருக்குது. இந்த ஸ்லோகத்தையும் நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள், 108 தடவை பாராயணம் பண்ணுங்க. இப்போ இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லைங்க, வரப்போகிற ஜென்மத்துக்கும் நம்ம சேர்த்து இப்பயே சொல்லிடுறோம். எனக்கு நல்லபடியாக அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கும் கண்டிப்பாக, நான் பண்ணின கர்மாக்கு. அந்த ஜென்மத்திலையும் வந்து எனக்கு இந்த வைதவியம்ங்கிறது வரவே கூடாது, நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். இதையும் நம்ம சேர்த்து சொல்லிட்டோம்னா பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? இப்போ ஸ்லோகத்தை சொல்லலாம். ஓம்கார பூர்விகே தேவி வீணா புஸ்தகதாரிணி வேதாம்பிகே நமஸ்துभ्यं அவைதவ்யம் ச பிரயச்சமே. ஸ்காந்த புராண ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, பாராயணம் பண்ணுங்க. அந்த வைதவ்யம் அப்படிங்கிற அந்த கொடுமையிலேருந்து நம்ம வெளியில வரலாம்.